ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். யூசுவலான மார்னிங்க விடைக்கும் இந்த மார்னிங் எனக்கு சீக்கிரமா எந்திரிக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா சாமுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் இருந்தனால சீக்கிரமா கிளம்பணும் ஆஃபீஸ்க்கு. ஸோ அதனால நான் கொஞ்சம் ஏர்லியராவே இன்னைக்கு எந்திரிச்சுட்டேன். மார்னிங் ரொம்ப ஈஸியா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னா, என்கிட்ட இருக்க ஒரே சாய்ஸ் அது பேன்கேக் தான். ஏன்னா பர்த்டேக்கு அது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடுவா. அண்ட் எனக்கு பண்றதுக்குமே ரொம்ப ஈஸி. சாமுக்கு ரொம்ப ஈஸியா, ரொம்ப சிம்பிளா நான் பண்ற ஒரு எக் சாண்ட்விச் மாரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பர்த்டேக்கு மார்னிங் ஸ்நாக் அப்புறம் வந்து லஞ்ச் எல்லாமே நான் பேக் பண்ணி தான் இருந்தேன். பட் லஞ்ச் வந்து எக்ஸாக்ட்டா அவ எடுத்துட்டு வருவா. ஸ்நாக்ஸ் கூட கொஞ்சமா தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. லஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணவே மாட்டா. அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு இருந்தா. ஸோ நாங்க ஸ்கூல்லே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. ஸோ அதனால நாங்க வந்து ஸ்கூல்லேயே அவளுக்கு வந்து ஆர்டர் குடுத்துரலாம். பிகாஸ் எங்க ஸ்கூல்ல வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயே நம்ம ஆர்டர் குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேஸா நாங்க அத ட்ரை பண்ணிட்டுருக்கோம். பட் இன்னைக்கு வரைக்கும் அது கூட எனக்கு ஐடியா இல்ல. அங்கேருந்து சாப்பிடுறாளா என்னன்னு. பட் அவகிட்ட என்னதான் நம்ம கேட்டாலும், ஸ்ட்ராபெர்ரி யோகர்ட் மட்டும் சாப்பிட்டேன். அது மட்டும் தான் அவ சொல்லுவா. பட் அது என்ன சாப்பிடுறான்னு எனக்கு தெரியவே இல்ல. பேன்கேக்குக்கு நீங்க ப்ளூபெர்ரீஸ் இல்லன்னா ஸ்ட்ராபெர்ரீஸ் ஆட் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா பனானா போடுங்க. அப்பதான் நல்லா ஸ்வீட்டா அந்த டேஸ்ட் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகும். ஸோ நான் பனானா அண்ட் ப்ளூபெர்ரீஸ் எடுத்திருக்கேன். இந்த 2யும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு, அதில வீட் ஃப்ளார், சுகர் அண்ட் மில்க் போட்டு நல்லாவே பீட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வேற எதுவுமே இதில ஆட் பண்ணல. நான் யூசுவலா அவளுக்கு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு நான் எதுவுமே ஆட் பண்ணலாம பிளெயினா தான் வந்து பட்டர்ல டோஸ்ட் பண்ணி எடுக்க போறேன். நம்ம நார்மலான பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை, இடியப்பம், ஆப்பம் இது எல்லாமே நான் ட்ரை பண்ணியாச்சு. அதெல்லாம் குடுக்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. அது சாப்பிடவே எனக்கு வைக்கிறதுவே 1 ஹவர் மேல ஆகும். ஸோ அதனால இன்னைக்கு அது முடியாதுன்னு சொல்லி ஈஸியா நான் ஒரு பேன் கேக் மட்டும் பண்ணிட்டேன். நான் நெறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். நெறைய பேரு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். லைக் அப்பா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள ட்ரெஸ் பண்ணி விடுறது, ஹால்ஃப் ஆஃப் த வொர்க் அவங்க பார்த்துப்பாங்க மார்னிங்ன்னு. பட் எங்க வீட்ல அது டோட்டலி ஆப்போசிட். பர்த்டேக்கு எல்லாமே நான் தான் பண்ணணும். சாம் ஓகேவா பண்றதா இருந்தாலும் பர்த்டேக்கு நான் தான் பண்ணணும். ஸோ மேபி அது அப்படியே அவ பழகிட்டா அப்படின்னு நெனைக்கிறேன். பர்த்டேக்கு நான் இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் பேக் பண்ணுவேன். கண்டிப்பா இது சாப்பிடுவா அப்படின்னு ரொம்ப நம்பி தான் இன்னைக்கு அனுப்பி விடுறேன். பார்க்கலாம். எல்லா மார்னிங்குமே எனக்கு இந்த மாரி தான் ஹரி பரியா தான் இருக்கும். என்னதான் மீல் பிளான் பண்ணாலுமே வந்து அந்த மார்னிங் வந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷனுக்கு அப்புறம் அங்க போனதுக்கப்புறம் உள்ள ரிலாக்சேஷன் கொஞ்சம் நல்ல ஒரு ஹெவன்லி ஃபீலா தான் இருக்கும். பாய். அம்மா வரேன் என்ன? ஈவினிங் வரேன். கிராசரி ஷாப்பிங் தான் எனக்கு இப்போ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹாப்பினஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அவ ஸ்கூலுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் நான் இப்போ தனியா தான் கிராசரி ஷாப்பிங் வரேன். ஸோ இந்த ஷாப் வரணும்னா நம்ம கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி வரணும். ஸோ ஒரு லாங் வாக்குக்கு அப்புறம் ஒரு கிராசரி ஷாப்பிங் பண்ணிட்டு, நமக்கு புடிச்சதெல்லாம் சும்மா சுத்தி பார்த்துட்டு, எகெயின் வீட்டுக்கு போறது வந்து மைண்டுக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருக்கு. ஒரு லாங் வாக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நான் வாக் பண்ற பிளேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஃபுல்லா நேச்சராவே இருக்கும். ஒரு லாங் வாக் போறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இவ்ளோ பீயிங் ஆஃப் மதர் அண்ட் ஹோம் மேக்கர்ல நான் இவ்ளோ ரிலாக்ஸ்டா இருக்கேன், இல்ல நான் இவ்ளோ ஹேப்பியா இருக்கேன். ஒரே ரீசன் எனக்கு புடிச்ச விஷயத்த நான் பண்ண ட்ரை பண்றது தான். சம்டைம்ஸ் எனக்கு டைம் இருக்காது. பட் நான் ரொம்பவே எஃபோர்ட் எடுப்பேன். எனக்கு புடிச்ச விஷயத்த நான் அப்பப்ப பண்றதுக்கு.
எனக்கு வீட்டுக்குள்ளாடி வந்ததுமே வந்து நெறைய வொர்க் இருக்கே அப்படிங்கிற தாட் தான் ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கும். பட் ஸ்டில் அதெல்லாம் இருந்தாலும் சரி காம் டவுன் ஆகலாம். நமக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம சாப்பிடலாம் ஏதாவது, இல்லன்னா நமக்கு புடிச்சது ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது ஸ்டார்ட் பண்ணலாங்கிற தாட்டுக்கு வந்துருவேன். நாங்க ரீசென்ட்டா எடன்பிரால இருக்கிற ஒரு ஃபார்முக்கு போயிருந்தோம். அங்க போய் நாங்க ஸ்ட்ராபெர்ரீஸ், அப்புறம் ப்ளூபெர்ரீஸ் எல்லாம் நம்ம அங்க போய் பிளக் பண்ணிட்டு வரலாம். ஸோ அது ஒரு ஹோல் டே சூப்பரா இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்ட்ராபெர்ரி அவ்ளோ டேஸ்ட், அவ்ளோ ஸ்வீட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப ரீசென்ட்டா அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்த்டேயோட ஃபேவரைட் ஃப்ரூட் தான் ஸ்ட்ராபெர்ரி. இப்ப எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் காஸ்ட்கோல வந்து அம் நான் ப்ரௌனி வாங்கியிருந்தேன். அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்கேஸ் நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா, கிளாஸ்கோ இல்லன்னா ஸ்காட்லாண்ட்ல இருக்கீங்கன்னா, காஸ்ட்கோல இருக்கிற ப்ரௌனி ட்ரை பண்ணுங்க. அடிப்பொலியா இருந்துச்சு. ஸோ எனக்கு இப்ப ரீசென்ட்டா அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நம்ம கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அப்புறமா உள்ள வொர்க்க பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். யூசுவலான ரொட்டீன் கிளீனிங் ஆல் தி திங்ஸ் எல்லாமே வைண்ட் அப் பண்றது. இது வந்து மோஸ்ட்டா பர்த்டே போனதுமே நான் இதெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே நான் சாப்பிடுவேன். பட் இன்னைக்கு கிராசரி ஷாப்பிங் போணும்னு இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு ஹேர் கட்க்கு அப்பாயின்ட்மென்ட் இருக்கு. நான் ஹேர் கட் பண்ண போறேன். ஸோ அதனால மார்னிங்கே கிராசரி ஷாப்பிங் முடிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு பெரிய வொர்க் முடிஞ்சது மாதிரி. அதனால வந்து தான் எல்லாமே நீட் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எனக்கு லஞ்ச் வொர்க் இல்ல. அதனால தான் நான் ரிலாக்ஸ்டா இந்த வொர்க் எல்லாம் பார்த்துட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு 12:00 இன்னைக்கு ஹேர் அப்பாயின்ட்மென்ட். ஸோ அதுக்குள்ளாடி நான் வீடெல்லாம் நீட் பண்ணிட்டேன் அப்டின்னா, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஏன்னா பர்த்டே 3:00 தான் என் வீட்டுக்கு வருவா. ஸோ எனக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அதனால எனக்கு மட்டும் சும்மா எக் சாண்ட்விச் பேக் பண்ணி எடுத்துட்டு போலான்னு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஹேர் அப்பாயின்ட்மென்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் பர்த்டே பிக்கப் பண்ண போணும். எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு ரொம்ப நாளா தோணிட்டே இருந்தது. ரொம்ப போர்டா இருக்கு. ஏதாவது ஒரு நம்மள ஒரு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் நான் இதுவரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு ஹேர் கட் பண்ணி லைக் அப்பப்போ ட்ரிம் பண்ணி தான் விடுவேன். நான் ரொம்ப ஹேர் கட்லாம் பெருசா பண்ணதில்ல. அண்ட் எனக்கு ஹேர் லாஸும் செம்மையா இருக்கு இங்க வந்ததுக்கப்புறம். சரி ஒரு சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எப்பவுமே பர்த்டே பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ண போகும்போதே ஒரு ஹேர் சலூன் இருக்கு. அங்க ஒரு மேம் எப்பவுமே என்ன பார்த்து ஹாய் சொல்லுவாங்க. நான் ஹாய் சொல்லுவேன். லைக் நாங்க குட் மார்னிங், குட் ஈவினிங் அப்படி விஷ் பண்ணுவோம். ஸோ அவங்க கிட்ட நான் ஜஸ்ட் போய் கேட்டேன். ஸோ அவங்க அப்பாயின்ட்மென்ட் குடுத்து இன்னைக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. பர்த்டே இந்த லாங் ஸ்கூல் டைமிங் போறா இல்லையா? அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரொம்பவே எனக்கு டைம் கிடைக்குது. நான் ரொம்ப என்ன பேம்பரிங் பண்ணிக்கிறேன். என்ன ரொம்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. அத நினைக்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு அந்த ஃபீல். கிளாஸ்கோல வெதர் வந்து இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. சன்னியா இருக்கு. யூசுவலா இந்த மாரி வெதர் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். எனக்கு மெயினா என்ன அப்டின்னா லாண்ட்ரி தான். பர்த்டே ஸ்கூல் போனதுக்கப்புறம் அவளோட யூனிஃபார்ம நம்ம டெய்லி வாஷ் பண்ணணும். அத ட்ரை பண்ணணும். அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒர்க்கா இருந்துட்டுருக்கு. ஸோ எப்பவுமே நான் வாஷ் பண்ணதுமே வந்து அத அயர்ன் பண்ணி வச்சுருவேன். ஸோ அது எனக்கு கரெக்ட்டா அந்த ஒர்க் அன்னைக்கு முடிஞ்சிரும். பர்த்டே வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறம், "எப்பா நெறைய டைம் இருக்கு" அப்படின்னு நமக்கு தோணும். பட் அது நிஜமா இல்ல. எனக்கு வந்து இந்த ஒர்க்கெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு எப்ப டைம் போறதுன்னே தெரியாது. நான் சொன்னது மாரி பர்த்டே ஸ்கூல்ல என்ன சாப்பிட்றா தெரியாது. வீட்ல வந்தா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருவா. ஸோ அவளுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்நாக்ஸா இருக்கட்டும், லஞ்சா இருக்கட்டும். ஸோ இப்படியே நம்ம பண்ணும்போது எனக்கு கரெக்ட்டா டைம் வந்து இருக்கிறது மாரி தான் இருக்கும்.
இன்னைக்கு வந்து சூப்பரா டே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா தான் போச்சு எனக்கு. ஸோ ஹரிபரியா நான் இன்னைக்கு கிளம்பணும். ஆக்சுவலி எனக்கு வாக் பண்ணி தான் போணும். ஸோ இட்ஸ் டைம் அப்படின்னு நெனைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டே தான் விளாக் கன்டின்யூ பண்றேன். எனக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ரொம்ப ஷார்ட் ஹேரா நான் கட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஒரு நியூ பீயிங்கா ஃபீல் ஆகுது. எனக்கு ஆஃப்டர் 30ஸ்க்கு அப்புறம் தான் நான் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கணும், ரொம்ப ஹேப்பியா இருக்கணும்னு அப்படின்னு எனக்கு தாட் நெறையவே வந்துச்சு. ஏன்னா நம்ம பிரெக்னன்ட் ஆயிட்டோம். ஒரு மதர்ஹுட், நம்ம ஹோம் மேக்கிங் எல்லாமே பண்ணிட்டு, நம்ம இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஜம்ப் ஆகுறோம். இந்த பேர்டி வளர்ந்துட்டே வரா. ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், ரொம்ப நம்ம வந்து ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்டு என்ன நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அதில நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணது அப்டின்னா வந்து என்னோட ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட்டு. எனக்கு வந்து ஒரு வெயிட் வந்து ரொம்ப கெயின் ஆகுறது பிடிக்காது. ரொம்ப கொஞ்சம் ஃபிட்டா இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ அதுக்கு நான் ஜிம் பெர்சன் இல்ல. நான் ஜிம் எல்லாம் போனதில்ல. நான் இப்போ வாக்கிங் போயிட்டுருக்கேன் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். நான் இப்ப ரைஸ்க்கு பதிலா கீனுவா அப்படிங்கிற கிரெயின்ஸ் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து நமக்கு வெயிட் கெயின் ஆகாது. வெயிட் லாஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதில நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. நெறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறேன். நெறைய புரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு வெயிட் வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் ஆகுது. நான் சாப்பிடாமலாம் இருந்து என்னால வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி நம்ம ஹெல்த்தியா சாப்பிடுறனால நம்ம வெயிட் வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் ஆகும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம ஏஜ் ஆக ஆக தான் நம்மள ரொம்பவே நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். நமக்கு புடிச்ச விஷயமா இருக்கட்டும், நம்மள நம்ம பேம்பர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். நான் ஸ்கின் கேர் மட்டுமே சொல்ல, மெயினா நம்மளோட ஹேப்பினஸ்க்கு பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் முடிஞ்சுட்டு இன்னும் ஒரு பிக் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்குள்ள போறோம். நம்ம கிட்ஸ் வளர்றாங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப ஹேப்பியா இருந்தா மட்டும் தான் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ நம்ம ரொம்பவே ஹேப்பியா வச்சிருக்க முடியுங்கிறது என்னோட ஒரு ஸ்ட்ராங் தாட். ஹோப் சம்வேர் உங்களுக்கு இந்த விளாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. See you all in the next vlog. Until then, take care. Bye bye.